கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை நம் உள்ளத்திலே வைத்து நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை புஷ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு வார்த்தை தருகிறார். அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். பாருங்க, அவருடைய சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு அவருடைய சித்தம் தேவன் பிரியப்படுகிறார். பாருங்க, ஆபிராம அவன் ஆண்டவரை தேடவே இல்லை. ஆனாலும் அவருடைய சித்தம் என்ன, அவனை அழைத்தார். அவன்கிட்ட போய் நான் தான் ஆண்டவர், நான் உன்னை பெரிய சன்னதி ஆக்குறேன், நட்சத்திரங்களை போல் அவனுடைய சன்னதி ஆக்குறேன், அப்படி ஏகப்பட்ட வாக்கு தத்துவங்கள் கொடுத்தான். அவன் கேட்டானா? இல்லை. ஏன்? தேவன் பிரியப்பட்டார், அவன் மேலே அன்பு வைத்தார். தேவன்தான் முதலில் தேடி வந்தார். அவருடைய சித்தத்தின்படி அவர் என்ன பண்ணுறாரு, மேனியை கொடுக்கிறார். அளவு கடந்த மேனினா எப்படின்னா, சில இடத்துல பாருங்கள், விவசாயி என்ன பண்ணுறான்னா, இப்போ ஒரு ஒரு 10 மூடை கடலை வர இடத்துல 15 மூடை கடலை வந்துடும். அப்போ சொல்லுவாங்க எவ்வளோ மேனி. ஏன்னா அந்த இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதில் எலி மற்ற மிருகங்கள்லாம் வராமல் அதனுடைய மகசூல் நிறைய வந்துடும். ஆனால் அவங்க நினச்சி பார்க்க முடியாது. நான் நினச்சேன் 10 கோட்டை நெல் தான், 10 கோட்டை கடலை தான் வரும்னு நினச்சேன். ஆனால் 15 கோட்டை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதான் ஒரு மேனி. அந்த மேனியை கொடுக்குறார் தேவன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை விடையும் பல மடங்கு கொடுக்குறார். பார்த்தீங்களா, ஆபிரகாம் அவனை கூட்டு வந்து அவனுக்கு கொஞ்சமாக கொடுத்தாரு, இந்த உலகத்தில் பெரிய பணக்காரனாக ஆக்கினார். அந்த அளவுக்கு அவனுக்கு செல்வந்திரம் எல்லாத்தையும் கொடுத்தார். பாருங்கள், அவனுக்கு வாக்கு தத்துவம், அவனை எவனுமே நெருங்க முடியாது. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இப்போ வார்த்தைகளெல்லாம், அந்த பெரிய பெரிய வார்த்தைகள், ஆசீர்வாதத்தின் மலையை அவன் மேல் இரத்த உடன்படிக்கையை வைத்தார். அந்த அளவுக்கு அவன் மேல் ஒரு அன்பு. ஏனென்றால் அவன் அன்பு வைத்தது மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமாகவும் நடந்தான். விசுவாசத்திலே அவன் வளர்ந்தான். என் தேவன் இருக்கிறார், எதை இழந்தால் என்ன, அவர் ரெட்டிப்பான 1000 மடங்கு தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் சொல்லி அவன் முழு நம்பிக்கை தேவன் மேல் வைத்தார். அதற்கு தான் விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள், ஒவ்வொரு விதைகளுக்கும் பாருங்கள், விவசாயி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகசூல் உண்டு. இந்த மாதிரி அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படி யூஸ் படுத்திங்க, எப்படி எந்த நேரத்தில் அதை பயன்படுத்திங்கிறது, அதுக்கு தகுந்தால தான் மேனி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சும்மா ஏதையோ ஓனதானமாக சொல்லிட்டு இருந்தேன்னா நடக்காது. தேவனுடைய வார்த்தை காலை முதல் கொண்டு இரவு நேரம் வரை உங்களுடைய நாவில் எப்படி இருக்கிறது, அது நீங்கள் எப்படி விதைக்கிறீங்க, அதுக்கு தகுந்தால தான் மேனி கொடுப்பார் தேவன். நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா எப்படி கிடைக்கும்? நீங்கள் விவசாயி பாருங்கள், விவசாயிட்ட நிலம் இருக்குது. சிலவங்கிட்ட 10 ஏக்கர் 20 ஏக்கர் ஏகப்பட்ட நிலம் இருக்குது. வெறும் நிலத்தை வச்சு என்ன பண்ண? இந்த நாவு இருக்குது, வெறும் நாவு வச்சு ஒன்று என்ன பண்ண முடியும்? பேச திறமை இருக்குது. ஆனால் எதை விதைக்கிறாய், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்தால்தான் மேனி கிடைக்க போகிறது. விவசாயி அந்த நிலத்துக்கு சரியாக பார்ப்பான், இந்த நிலத்தில் எது போட்டால் இது வரும் அப்படின்னு. சில நேரத்தில் பார்ப்பான் விவசாயி, இதில் கடலை போடலாம், பருத்தி போடலாம், வாழை போடலாம், உளுந்து போடலாம், சிறுபயிறு போடலாம், இப்படி நிறைய விஷயங்களை பார்ப்பான். சில மண்ணில் வந்து விளையாது, சில மண்ணில் கோதுமை விளையாது, சில மண்ணில் உருளைக்கிழங்கு விளையாது, சில மண்ணில் வெங்காயம் விளையாது. இப்படி ஒவ்வொன்றையும் அவன் அந்த மண் தரத்தை அவன் கவனித்து வச்சிருக்கிறான். அதே போல் தேவனுடைய வார்த்தை, அதை எப்படி நாம் சொல்வது என்று மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த நாவை சரியாக நீங்கள் எப்படி விதைக்கிறீங்க, அதற்கு தகுந்தால் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி விதைக்கிறீங்க, அதற்கு தகுந்த பலனை தேவன் கொடுக்கிறார். இப்படித்தான் தேவன் உங்களை தேடி வந்து வார்த்தையை கொடுத்து உங்களை வாழ வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ விதைக்கிற வார்த்தை உனக்கு மேனியை கொடுக்கும். ஒரு விவசாயி எப்படி தன்னுடைய நிலத்தில் எப்படி அதை பார்த்து சரியாக விதைத்து அதனுடைய மகசூலை பெற்றுக்கொண்டு அதனுடைய மேனியை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவனுக்கு பல மடங்கு கிடைக்கும். அவன் எதிர்பார்த்தது 10 கோட்டை நெல் தான், இல்லை 10 கோட்டை கடலை தான். ஆனாலும் அதை விடையும் பல மடங்கு கிடைக்கிறது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம். அவன் விதைத்த விதை. அதே போல் உங்களுடைய நாவிலே இப்பொழுது என்ன விதைக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை. இப்படி விதைக்கும் பொழுதுதான் நீங்கள் பிரகாசமாக மாறுங்கள். இப்படித்தான் தேவன் உங்களை தேடி வந்து இந்த வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.